இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு மாதம் ரூபாய் 7,000 வழங்குவது குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாட்டின் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் எல்ஐசியின் பீமா சகி யோஜனா திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். எல்ஐசியின் பீமா சகி யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு நபரின் நியமனம் சம்பள நியமனமாகவோ அல்லது கார்ப்பரேஷன் ஊழியராகவோ கருதப்படாது. பீமா சகி யோஜனா திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். எல்ஐசியின் பீமா சகி யோஜனா திட்டம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயது முதல் 70 வயது வரையுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிதி அறிவு மற்றும் காப்பீட்டு விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் முதல் 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை பெறுவார்கள். பயிற்சிக்கு பிறகு அவர்கள் எல்ஐசி முகவர்களாக பணியாற்றலாம். பட்டதாரி பீமா சகி எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பதவிகளுக்கு பரிசீலிக்கப்படுவதற்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் பெறுவார்கள். அடுத்ததாக உதவித்தொகை எவ்வளோ வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா, முதல் ஆண்டு ரூபாய் 7,000 உதவித்தொகை கிடைக்கும். 2வது ஆண்டு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் முதல். உதவித்தொகை ஆண்டில் பூர்த்தி செய்யப்பட்ட பாலிசிகளின் குறைந்தபட்சம் 65% உட்பட்டது. 2வது உதவித்தொகை ஆண்டின் தொடர்புடைய மாதத்தின் இறுதியில் நடைமுறையில் இருக்கும். 3ஆம் ஆண்டு ரூபாய் 5,000. 2ஆம் உதவித்தொகை ஆண்டில் பூர்த்தி செய்யப்பட்ட பாலிசிகளில் குறைந்தது 65% உட்பட்ட 3ஆம் உதவித்தொகை ஆண்டின் தொடர்புடைய மாதத்தின் இறுதியில் நடைமுறையில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை எப்படி ஃபில் பண்ணுறது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அடுத்ததான் யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல்ஐசி முகவராக இருக்கும் நபர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. எல்ஐசியின் ஓய்வு பெற்ற ஊழியர் அல்லது மறு நியமனம் கோரும் முன்னாள் முகவரும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. அதேபோல் தற்போதுள்ள முகவர் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயது சான்றிதழ், சுய சான்றளிக்கப்பட்ட நகல், முகவரி சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், இது எல்லாமே தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லீட் அப்ளிகேஷன் ஃபார் எல்ஐசி பீமா சக்தி ஸ்கீம் சொல்லி வந்திருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கும். அதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஷோ ஆகும். இதிலே ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் நேஷ்னாலிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகி தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நேஷ்னாலிட்டி இந்தியன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் டேட், மந்த், இயர் இருக்க ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிங்க. உங்களுக்கு 18 வயதுலேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியும் என்டர் பண்ணிங்க. அடுத்ததாக என்டர் அட்ரஸ் சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ண பிறகு பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர் என்னவோ அட்ரஸ் பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி, ஆர் யூ ரிலேட்டட் டு எனி ஏஜென்ட் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் எல்ஐசி ஆஃப் இந்தியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.